திருச்சி சிறப்பு முகாம் சித்திரவதை செய்யும் கூடமாக உள்ளது என்று அரசியல் கட்சித் தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உள்ள சாந்தன் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், விடுதலையான பிறகும் சிறப்பு முகாமில் உள்ள முருகன், ஜெயக்குமார், ராபர்ட் பயாஸ் ஆகிய மூவரையும் அவர்கள் விரும்பும் இடத்திற்கு அரசு அனுப்பி வைக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். வேதனைக்குரியதாகும். நவம்பர் மாதம் விடுதலையான சாந்தன், ராபர்ட் பயாஸ், ஜெயக்குமார், முருகன் ஆகிய நால்வரும் உடனடியாக அவர்கள் தங்கள் தாயகத்திற்கு திரும்ப முடியவில்லை. சிறையிலிருந்து விடுதலை அடைந்தாலும் அவர்கள் மீண்டும் சிறைப்படுத்தப்படக்கூடிய நிலை வேதனைக்குரியதாகும். சிறப்பு முகாம் என்கிற பெயரில் ஒரு வதைக்கூடம் என்று சொல்லக்கூடிய எந்த வசதியும் இல்லாத இடத்தில் அடைக்கப்பட்டனர். 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிலே கிடந்து கடுமையான மன உளைச்சலுக்கும் உடல் பாதிப்புகளுக்கும் ஆளான நிலையில் சாந்தன் அவர்கள் தம் தாயகத்திற்கு உயிரோடு திரும்ப வேண்டும் என்று திரும்ப மன்றாடினார். உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையிலும் கூட அவர் அனுப்பப்படவில்லை என்பது வேதனைக்குரியது. வார்த்தையில் பெயர்த்தெடுக்க முடியாத வழிதோய்ந்த ஒரு போராட்ட பயணம் இது. சாந்தனுடைய சாவை பார்க்கத்தானா நினைக்கும் போது ரொம்ப அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பல முறை போராடினோம். நீங்கள் எங்கள் பிள்ளைகளை ஒரு பொது சிறையிலிருந்து திருப்பி ஒரு கொடுஞ்சிறையில் அடைக்கிற விடுதலைக்காக நாங்கள் இவ்வளோ காலம் போராடல. அந்த சிறையிலையாவது அவங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்ச ஒரு உரிமையாவது இருந்தது. எப்படின்னா நடந்து கொள்ளலாம், ஒரு செய்தித்தாள் படிச்சுக்கலாம், அங்கே ஒரு கடை இருக்கும், வேண்டிய பொருளை வாங்கிக்கலாம், அப்படின்னாது இருந்தது. இது சிறப்பு முகாம்னு வார்த்தையில் இருந்தால் அது சிறப்பு முகாம் ஆயிருமா என்ன? அது ஒரு சித்திரவதை வதை முகாம். அது ரத்த உறவுகள் தவிர யாரும் மனு போட்டு பார்க்க முடியாது. நல்லா மனு போட்டு பார்க்க முடியாது. நாங்கள்லாம் எங்கள் அப்பாட்ட கேட்கணும், அறிவு எங்கே இருக்கான்னு, ரவி எப்படி இருக்கான்னு நாங்கள் கேட்டுக்கணும். எந்த இதுவும் இல்லை. பயாசை நீங்கள் சிறை விடுப்பில் விட்டீங்க ஒரு மாதம், அவர் இருந்தார். ஏதாவது ஒரு அசம்பாவிதம் சட்ட ஒழுங்குக்கு கேடு விளைவிக்கிற மாதிரி ஏதாவது செயல் ஏதாவது இருந்ததா? நீதிபதிகள்லாம் சொல்லிட்டாங்க, எல்லாரும் சொல்லிட்டாங்க. அறிவுக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தான் எல்லாருக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் எல்லாரையும் அவரவர் நாட்டுக்கு செல்ல அனுமதிச்சிருக்கலாம். சாந்தனுடைய கடைசி விருப்பம் கடைசியாக ஒரு தடவை தன் தாயை பார்த்து ஒரு வாய் சோறு அவங்க கையால் சாப்பிட்றணும் தான். அதை கூட நிறைவேற்றி வைக்க முடியல. அது கூட இல்லை. உங்களை கெஞ்சி கேட்டு தயவு செய்து அவங்கவுங்க விரும்பிய நாட்டுக்கு அனுப்பி விடுங்க. அவங்களுக்கு அதை அவங்களையாவது உயிரோடு எங்களுக்கு ஒப்படைங்கன்னு சொல்கிறோம். அதுக்காக தான் இத்தனை ஆண்டு காலம் நாங்கள் போராடிருக்கோம். சாவு ஒன்று தான், மரணம் தான். உடலிருந்து உயிர் பிரிகிற விடுதலையை நாங்கள் கேட்கல. ஈழம் மலர்வதற்காக இந்த மண்ணுக்கு இங்கே சித்திரவதைகளை கொடிய இருட்சிறையிலே அனுபவித்து கடைசியில் மாரடைப்பால் மடிந்தார் என்ற நிலைமைக்கு அவருடைய உள்ளம் சித்திரவதைப்பட்டு கொண்டிருந்தது. என் தாயாரிடத்தில் அனுப்பிவிடுங்கள், நான் தாயாரை போய் பார்க்க வேண்டும் என்றுதான் அவருடைய கடைசி ஆசையை சொன்னார். நான் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன், மீதம் வெளியே வந்திருக்கிறவர்கள் எந்தெந்த ஊருக்கு அவர்கள் போக விரும்புகிறார்களோ அவர்கள் நாட்டுக்கு, அவர்கள் போக விரும்புகிற இடத்துக்கு அனுப்பி வையுங்கள்.